ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 2-in-1 ஆர்கானிக் ஷாம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஷாம்பு கண்டிஷனர் ரெண்டுமே இயற்கையா ஒரே ப்ராடக்ட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த 2-in-1 ஷாம்பு செய்யறதுக்கு முதல்ல சில பொருட்களை ஊற வைக்கணும். அதுக்கு பூந்தி கொட்டை 50 கிராம் எடுத்துக்கோங்க, சீகக்காய் 50 கிராம், வெந்தயம் 2 டீஸ்பூன், காய்ந்த செம்பருத்தி பூக்கள் 10 கிராம், காய்ந்த ரோஜா பூ இதழ்கள் 10 கிராம் எடுத்துக்கோங்க. பூந்தி கொட்டையில உள்ள மேல் பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை, அதனால விதைய நீக்கிடுங்க. இப்போ எல்லா பொருட்களையும் ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு 1 லிட்டர் தண்ணியில ஊற விடுங்க. பாதாம் பிசினை தனியா ஊற விடுங்க, ஏன்னா பாதாம் பிசினை நாம சுடுபடுத்த கூடாது. இந்த 2 பாத்திரத்துல உள்ள பொருட்கள் எல்லாம் இரவு முழுவதும் நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் காலையில பாருங்க எவ்வளவு நல்லா ஊறி இருக்குன்னு. பாதாம் பிசின் நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி ஆயிருக்கு பாருங்க. பாதாம் பிசினை டெய்லி ஒரு ஸ்பூன் ஃப்ரூட் ஜூஸ்ல கலந்து எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஊற வச்ச பொருட்கள் தண்ணியோட சேர்த்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்துல கத்தாழையில் உள்ள நொங்கு பகுதியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 பொருட்களும் உங்க முடிய ஸ்மூத்தாவும் சில்கியாவும் மாத்த சூப்பரா வேலை செய்யும். இந்த 2ஐயும் மிக்சியில போட்டு நல்லா மையா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்மூத்தான கண்டிஷனர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 15 நிமிஷம் கொதிச்சத ஒரு அகலமான பாத்திரத்துல வடிகட்டி ஆற விடுங்க. இந்த தண்ணி ஆறுறதுக்கு முன்னாடி இதுல நாம செஞ்சு வச்ச கண்டிஷனரை சேர்க்க கூடாது. தண்ணி ஆறுனதும் வடிகட்டின பொருட்களை மிக்சி கண்டெய்னர்ல இந்த தண்ணி கொஞ்சம் ஊத்தி மையா அரைச்சுக்கோங்க. இத ஒரு வடிகட்டி அல்லது துணி வச்சு வடிகட்டி அதே பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. இப்போ கண்டிஷனரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எவ்வளவு நுரையோட இருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ண பூந்தி கொட்டை தான். நம்ம சூப்பரான கெமிக்கல் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ ஆர்கானிக் 2-in-1 ஷாம்பு தயாராயிடுச்சு. இப்போ இதை ஈரமில்லாத கண்டெய்னர்ல ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்க முடியோட வளர்ச்சியையும் சில்கி ஸ்மூத் டெக்ஸ்டரையும் நீங்களே பாப்பீங்க.